சித்ராஜலட்சுமி வீட்டில் மாதிரி என்ன சாப்பாடு பார்த்தலாமா? சுட சுட சாதம், சிம்பிளான சாப்பாடு தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி. ஆனால் டேஸ்ட்டு பக்கா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் சாப்பாடு. கூடவே வெந்தய குழம்பும் அவிச்ச முட்டையும் இது கூடயே சேர்த்துருக்கேன். அது கூட கெட்டியான தயிர், ரொம்ப டக்கராக இருக்கும் பாருங்கள். அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குங்க. அதுக்கு முன்னாடியே ஷார்ட்ஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். ஷார்ட்ஸ்க்கு போயிட்டு வந்துட்டேன். ஷார்ட்ஸ்லையும் எனக்கு சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப், சப்போர்ட், லைக், ஷேர், கமெண்ட்ஸ் ப்ளீஸ். சாப்பிட்லாமா? இந்த வெந்தய குழம்பு மதுரை ஸ்டைலில் வச்சுருக்கேன். பக்கா சொர்க்கம். அது இப்படி ஊற்றிக்கணும். இந்த முட்டையை எடுத்து சாதத்தோடு வச்சு பிசைஞ்சு அடிக்கணும். சொர்க்கங்க. ஆஹா. மீன், கறி, மட்டன், சிக்கன் அதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் லைக் பண்ணுறீங்க. என்னை மாதிரி சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணுக்கு சிம்பிளாக ஒரு சாப்பாடு அருமையாக வச்சுருக்கேன். அதுக்கு நீங்கள் லைக் போட மாட்டேறீங்க. சொன்னேன் சொர்க்கம். அந்த குழம்பு சிம்பிளாக இருந்தாலும் அந்த புளிப்பு, காரம், பக்கா டேஸ்ட்டில் இருக்குங்க. ஆஹா. போட்டு பிரட்டி அடிக்கணும். பா சொர்க்கங்க. சாப்பிட்லாமா? பாருங்க, நான் வீடியோ போடும்போதே யாராவது எனக்கு கால் பண்ணுறாங்க. என்ன செய்ய முடியும்? அட்டன் பண்ண முடியாது. சொர்க்கம். பக்கா டேஸ்டில் இருக்குங்க. கெட்ட பையங்க. கட் பண்ணிடலாம். வீடியோ லென்த்தியாக போதும், கட் பண்ண போனேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆஹா சொர்க்கம். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நான் வீடியோக்காகலாம் சொல்லலை. உண்மையிலேயே இந்த வெந்தய குழம்பு ஒன்றுமே இருக்காது. சிம்பிளாக தான் இருக்கும். நான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தயிரை பார்த்தீங்களா? பா அப்படி இருக்குங்க. பார்த்தீங்களா? எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. அப்படி ஊற்றி அடிக்கணும்.
அந்த குழம்போட வெந்தய குழம்போட அப்படி பிரட்டி அடிக்கணும். ஆஹா, சொர்க்கம். ருசி. ஆஹா, சொர்க்கம். சித்ராஜலட்சுமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்போர்ட்.